திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாள் கோவில். உலக வாழ்வில் லௌகீக போகத்தை அருள்வது மகாலட்சுமி. மகாலட்சுமி கருணை இருந்தால் குசேலனும் குபேர சம்பத்துடன் சுகபோகத்தை அனுபவிக்கலாம். மகாலட்சுமி குறிப்பிட்ட சில இடங்களில் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. அதன்படி உப்பு, மஞ்சள், வில்வ இலை, அட்சதை, தாமரைப்பூ, வலம்புரி சங்கு, மாவிலை, தர்ப்பை, குலைவாழை, துளசி, தாழம்பூ, ருத்ராட்சம், சந்தனம், பச்சை கற்பூரம், கலசம், காராம்பசு நெய், குங்கிலிய புகை, கஸ்தூரி, புனுகு, சால கிராமம், பானலிங்கம், பஞ்சகவ்யம், திருமாங்கல்யம், சங்கு புஷ்பம், நெல்லி, ஆகாச கருடன், வெட்டிவேர், அருகம்புல், நுனிமுடிந்த கூந்தல், படிகாரம், அரச சமைத்து, சந்திரகாந்தக்கல், கோலம், தீப ஒளி, ஒளி நிறைந்த இடங்கள், நறுமணம் கமழும் இடங்கள், சுத்தமான நீர்நிலைகள், சந்தோஷம் நிறைந்த வீடுகள், மழலையின் சிரிப்பு, மங்கள இசை மற்றும் கடல் நீர், இவை அனைத்தும் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்களாகும். வீட்டில் இந்த பொருட்களை வைப்பதன் மூலம் மகாலட்சுமி நம் இல்லம் தேடி வருவார். இது மட்டுமின்றி மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் தொடர்ந்து இல்லத்தில் ஒலிக்க விடுவதன் மூலமாகவும் மகாலட்சுமியின் அருளை பெறலாம். இத்தனை சிறப்புகளும் பெருமைகளும் நிறைந்த மகாலட்சுமி ஒரு சமயம் தமது தந்தையான சமுத்திரராஜனிடம் கோபம் கொண்டு அவரை விட்டு பிரிந்து பூலோகம் வந்தாராம். அப்படி அவர் பூலோகத்தில் வந்து நின்ற ஊர் திருநின்றவூர் என்று வழங்கப்பட்டது. இன்றைய அற்புத ஆலயங்களில் திருநின்றவூரில் உள்ள பக்தவச்சலம் பெருமாள் கோயிலை பற்றிதான் காண இருக்கின்றோம். திரு என்றால் மகாலட்சுமியை குறிக்கும். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் உள்ள இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் 58வது திவ்ய தேசமாகும். மனிதர்கள் மட்டுமல்ல, தெய்வங்களுக்கும் கோபதாபம் வருவதுண்டு. அப்படி ஒரு சமயம் மகாலட்சுமி தனது தந்தை சமுத்திரராஜனிடம் கோபம் கொண்டு பூலோகம் வந்துவிட்டார். அதனால் மனம் உடைந்த சமுத்திரராஜன் திருமகளை எப்படியெல்லாமோ சொல்லி அழைத்தார். சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் எதையும் கேட்டு சமாதானமாகவில்லை. திருமகளின் கோபமும் தணியவில்லை. அதனால் சமுத்திரராஜன் மகாவிஷ்ணுவை வேண்டி நின்றார். பெருமானே, நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும், திருமகளின் கோபத்தை தணிக்க வேண்டும் என வேண்டி நின்றார். பக்தனின் குரலுக்கு பகவான் செவிசாய்க்காமல் போவாரா என்ன? தனது பக்தனுக்காக திருமகளை தேடி மகாவிஷ்ணுவே பூலோகம் வந்தார். பெருமாளே பூலோகம் வந்ததால் இத்தல பெருமாளின் திருநாமம் பக்தவச்சல பெருமாள் என்றானது. பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. ஆழ்வார் பாசுரம் அனைத்தும் அவர் வரம், தினம் தினம் சொல்ல பயம் தீரும். உள்ளத்தை அள்ளும் உறவாக
ஞாபகம் வந்த மகாவிஷ்ணு திருமகளை சமாதானப்படுத்தினார். திருமகளும் மனம் இறங்கினார், மனம் மாறினார், கோபம் கரைந்தது. பின்னர் வைகுண்டத்திற்கு திருமகளுடன் சென்றார் என விவரிக்கிறது ஸ்தல புராணம். திருமகள் கோபத்தை தணிக்க சமுத்திரராஜன், என்னை பெற்ற தாயே மனமிறங்குவாயாக என்றாராம். அதனால் இத்தலத்தின் தாயாரின் திருநாமம் ஸ்ரீ என்னை பெற்ற தாயார் என்றானது. அது மட்டுமல்ல, இத்தலத்திற்கு ஒரு சமயம் திருமங்கையாழ்வார் வந்தார். அப்போது இறைவன் திருமங்கையாழ்வாரை கவனிக்க தவறிவிட்டார். ஆழ்வார் சிறிது நேரம் பொறுத்து பார்த்துவிட்டு பாசுரம் பாடாமலேயே கிளம்பிவிட்டார். ஆழ்வார் சென்ற பிறகுதான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஆழ்வார் காத்திருந்து சென்றுவிட்டது தெரிய வந்தது. உடனே ஆழ்வாரை தேடி பெருமாள் மாமல்லபுரம் சென்றார். அங்கு ஆழ்வாரை கண்டார். பெருமாள் தன்னை தேடி வந்திருப்பதைக் கண்டு திருமங்கை ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரம் பாடி கொடுத்தார். பெருமாள் அந்த ஒரு பாசுரத்தை எடுத்துக்கொண்டு தாயாரிடம் கொடுத்த போது, ஒரே ஒரு பாசுரம் தானா என்று கோபத்தோடு பெருமாளிடம் கேட்க, பகவான் மறுபடியும் ஆழ்வாரை தேடி போனார். திருமங்கை ஆழ்வார் அப்பொழுது திருக்கண்ணமங்கையில் இருந்தார். அவரிடம் பெருமாள் தாயாரின் கோபத்தை சொல்லிய பொழுது ஆழ்வார் இன்னொரு பாசுரம் பாடி அதை பெருமாளிடம் கொடுத்தார். தாயாரிடம் அந்த இரண்டாவது பாசுரத்தை பெருமாள் கொடுத்த பின்புதான் தாயார் மகிழ்ச்சி அடைந்தாராம். இத்தலம் சென்னைக்கு மேற்கே 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 5 நிலை ராஜகோபுரம் 7 கலசங்களுடன் மிகவும் அழகாக உள்ளது. உள்ளே நுழைந்ததும் பிரம்மாண்டமான கொடிமரம் வானுயர காட்சி தருகிறது. இத்தலத்தில் மிகவும் அற்புதமாக 2 பிரகாரங்கள் உள்ளன. மூலவர் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் அற்புத தோற்றத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். என்னை பெற்ற தாயார் அழகே உருவாக மகாலட்சுமி கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். இத்தல தீர்த்தம் வருண புஷ்கரணி. இங்கு பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இங்குள்ள விமானம் உத்பல விமானம். பெருமாளின் தரிசனம் கண்டவர்கள் சமுத்திரராஜன், வருணன் ஆவர். பௌர்ணமி, உத்திரம், திருவோணம், வெள்ளி, சனிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. ஒரு சமயம் குபேரன் தன் நிதியை இழந்து வாடிய போது என்னை பெற்ற தாயாரை வழிபட்டு மீண்டும் இழந்த நிதியை எல்லாம் அடைந்தார். சூழ்ச்சியால் சொத்துக்களை இழந்தவர்கள் இங்கு வந்து வழிபட மீண்டும் இழந்த சொத்துக்களை அடையலாம். இங்குள்ள தாயார் சகல சௌபாக்கியங்களையும் தரும் வைபவ லட்சுமியாக உள்ளார். இத்தலத்தில் இருக்கும் ஆதிசேஷன் அற்புதமாக காட்சி தருகிறார். திருமண தடை உள்ளவர்கள் இவரை வழிபடுகிறார்கள். 6 அடி உயரத்தில் ராமபிரான் சீதா லக்ஷ்மண சமேதராக காட்சியளிக்கிறார். ஆஞ்சநேயர் ராமபிரானை வணங்கியபடி உள்ளார். சகல செல்வமும் அருளும் சக்தி வாய்ந்த யந்திரம் ஒன்று உள்ளது. அந்த யந்திரத்தை தரிசனம் செய்வோர்க்கு சகல செல்வ பாக்கியங்களும் கிடைக்கப் பெறுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். திருவிழா காலங்களில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். முக்கியமாக திருக்கல்யாண வைபவம் இத்தலத்தில் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. விழா காலங்களில் உற்சவர் வீதி உலா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதை காண ஏராளமான பக்தர்கள் குவிகின்றனர்.
பிணமாகி தளர்ந்த பின் நோயில் நடுங்கிடும் போது, ஜீவநாடிகள் ஐந்திடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. இன்று சிந்தை கசிந்துனை கூவுகிறேன், அருள் செய்திடுவாய் ஹரி நாராயணா. கவம் கொழையீழை நெருக்கிய நெஞ்சை அடைத்திடும் போது, விக்கினாவும் குழறிய போது, மனமென்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. நான் அன்றுனை கூப்பிட இன்றடைத்தேன், என்னை ஆண்டருள்வாய் ஹரி நாராயணா. ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயணா. ஐம்பொறியும் கரணங்களும் வாயுவும் ஆடி அடங்கிடும் போது, எந்த நாவி பிரிந்திடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. இன்று நம்பி முனை தொழுதே அழைத்தேன் ஜெகநாயகனே ஹரி நாராயணா. உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றமும் ஓவென நின்றடும் போது, உயிரோசைகள் ஓய்ந்திடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. இத்தலத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதி மிகவும் விசேஷம். சக்கரத்தாழ்வாரை தரிசிப்பதற்காகவே வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். மேலும் இங்கு ஸ்ரீ ஆண்டாள், விஸ்வக்சேனர், 12 ஆழ்வார்கள், மணவாள மாமுனிகன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் முதலானோருக்கான தனி சன்னதிகள் உள்ளன. திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாளையும் எண்ணெய் பெற்ற தாயாரையும் துளசி மாலை சார்த்தி வணங்கி பிரார்த்தித்தால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகிறது. பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகம். சென்னை திருவள்ளூர் ரயில் பாதையில் திருநின்றவூர் நிறுத்தத்தில் இருந்து ஆட்டோவில் சென்றால் இத்தலத்தை அடையலாம். சென்னை கோயம்பேடு மற்றும் பூந்தமல்லியில் இருந்து நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன. மகாலட்சுமியின் பேரருளை பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அடைய இன்றே திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாளை தரிசிப்போமாக. திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாள் கோவில்.